வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 மே 25 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிப்பு. நேற்றைக்கு வானிலை அமைப்பை பார்த்தீங்கன்னா, வடக்கு வடமேற்கு திசையிலிருந்து வெப்பக்காற்று வடகடலோரம் வட உள் மாவட்டங்கள் வழியாக வடகடலோரம் வழியாக வங்கக்கடலுக்கு பயணித்தது. ஆந்திர பிரதேசம் ஒடிசா அருகே நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சியில் வட்டமடிப்பதற்காக மேற்கு காற்றும் வந்தது. மேற்கு காற்று டெல்டா மாவட்டங்கள் வழியாக தென்கடலோரம் வழியாக வங்கக்கடலில் இறங்கி மேற்கு வங்கம் நோக்கி பயணித்தது. வடமேற்கு திசையிலிருந்து மகாராஷ்டிரா ராஜஸ்தான் பகுதியிலிருந்து மற்றும் குஜராத் வழியாக மகாராஷ்டிரா கோவா கர்நாடகம் ஆந்திர பிரதேசம் வழியாக தமிழ்நாட்டின் கர்நாடக ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் வழியாக நுழைந்த காற்று வடகடலோரம் வழியாக வங்கக்கடலுக்கு இறங்கி பயணித்தது. இதுல 2 மலை இருக்கக்கூடிய உயர்ந்த சிகரங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் காற்று தடுக்கும். ஒன்று நீலகிரி மாவட்டத்தோட கிழக்கு பகுதி, அதாவது ஈரோடு மாவட்ட பகுதி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கொடைக்கானல் மலைக்கு கிழக்கு இருக்கக்கூடிய மதுரை மாவட்டத்தோட மதுரை புதுக்கோட்டை சிவகங்கை இந்த மாவட்டங்கள் சந்திக்கும் பகுதி. அப்புறம் இந்த இருகாற்று இணைவால திருப்பத்தூர் திருவண்ணாமலை உள் மாவட்டங்களில் உருவான மழை பொதுவாக கடலோரம் வரும் என்றுதான் எதிர்பார்த்தோம். அது அதாவது தென்கிழக்கு திசை காற்று தெற்கு திசை காற்று தொடர்ந்து வலுவாக இருந்த காரணத்தினாலே கடலோரத்திற்கு வருவதில் போராட்டம் இருந்தது. சரி, அடுத்தது எங்கே முன்னேறி பயணித்தது என்றால், திருப்பத்தூர் திருவண்ணாமலை பகுதியில் இருந்து கிருஷ்ணகிரிக்கும் தர்மபுரிக்கும் சேலத்திற்கும் திருச்சி வடக்கு பகுதிக்கும் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்தின் ஆங்காங்கேயும் கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் கல்வராயன் மலைப்பகுதிக்கும் திருவண்ணாமலைக்கும் கொடுத்து, பிறகு அதிக புழுக்கம் நிலவிய காற்று ஓட்டம் இல்லாத பகுதியாக இருந்த ஈரோடு மாவட்டத்துக்குள் நுழைந்தது. அப்ப ஈரோடு மாவட்டத்துக்குள் நுழைந்த பொழுது கரூர் மாவட்டத்திற்கும் கனமழை பொழிவை கொடுத்தது, திருச்சி மாநகரத்துக்கும் கொடுத்தது. திருச்சி மாநகரத்திற்கு குறைவாக கொடுத்தாலும் கரூருக்கு கனமழை பொழிவை கொடுத்து, குண்டடம் உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் கனமழை பொழிவை கொடுத்து, உப்பார் அணைக்கட்டு பகுதிக்கு மழை பொழிவை கொடுத்து, அப்படியே உடுமலைப்பேட்டையில் 1 சென்டிமீட்டர் முக்கோணம் எல்லாம் கொடுத்து, கோயம்புத்தூர் மாநகரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கொடுத்து, ஈரோடு மாவட்டத்தை மையமாக வைத்து மேற்கு நோக்கி நகர்ந்து நீலகிரி மாவட்டம் வழியாக மேற்கு நோக்கி சென்று செயலிழந்தது. இதில் ஈரோடு மாவட்டத்திலையும் கோயம்புத்தூர் வடக்கு திருப்பூர் வடக்கு கனமழை பொழிவு கொடுத்திருக்கோம். அதற்கு முன்பே கரூர் மாவட்டத்திற்கும் திருப்பூர் மாவட்டத்தின் குண்டடம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் திருச்சி வடக்கு போன்ற பகுதிகளுக்கெல்லாம் நல்ல மழை பொழிவு கொடுத்துச்சு. அதன் அடிப்படையில் எங்கெங்கெல்லாம் எவ்வளோ மழை பொழிவு கொடுத்துச்சுன்னு பார்த்துட்டு, இன்றைக்கு மழை எங்கே, வரக்கூடிய நாட்கள் எப்படி மழை இருக்கும் என்பதை பார்ப்போம். பருவமழை எப்படி எல்லாத்தையும் இதில் பார்க்க போகிறோம். வெப்பமும் எப்படி இருக்கும், எப்போ வெப்பம் தனியும் என்பதெல்லாம் சொல்ல போகிறேன். இறுதி வரை கேட்டு பயன்பெறுங்க. தருமபுரி மாவட்டத்தில் ஒகேனக்கல் டிபியில் 55 மில்லிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு, 5 சென்டிமீட்டர். அடுத்தபடியாக பெண்ணாகரம் 39-40 மில்லிமீட்டர் பெய்திருக்கு, 4 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. அப்புறம் தருமபுரியிலையும் மழை 2 சென்டிமீட்டர். பாலக்கோடு, அடுத்தபடியாக நல்லாம்பள்ளி, இதெல்லாம் மழை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம், ஈரோடு 55 மில்லிமீட்டர், அங்கேயும் எலந்தைக்குட்டைமேடு 44 மில்லிமீட்டர், அம்மாப்பேட்டை 40 மில்லிமீட்டர், தாளவாடி கர்நாடக எல்லையோரம் 40 மில்லிமீட்டர், சென்னிமலை 33 மில்லிமீட்டர், கோபிச்செட்டிப்பாளையம் 26 மில்லிமீட்டர், சத்தியமங்கலம் 21 மில்லிமீட்டர், பவானிசாகர் 15 மில்லிமீட்டர், கொடுமுடி 14 மில்லிமீட்டர், வரட்டுப்பள்ளம் 14 மில்லிமீட்டர், நம்பியூர் 13 மில்லிமீட்டர், பவானி 12 மில்லிமீட்டர், மொடக்குறிச்சி 11 மில்லிமீட்டர், கவுந்தம்பாடி மற்றும் பெருந்துறை மேலும் குண்டேரிப்பள்ளம் இங்கெல்லாம் மழை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கொஞ்சம் டச்சிங் தான். கோமிக அணைக்கட்டு பகுதி, சங்கராபுரம் மற்றும் முரப்பாளையம், மூங்கில் துறைப்பட்டு, இதெல்லாம் மழை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் சிவலோகத்தில் சற்று லேசான மழை பொழிவு பொழிந்தது. அடுத்தபடி கரூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆனைப்பாளையம் 64 மில்லிமீட்டர், 6 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு, ஆனைப்பாளையம். அடுத்தபடியாக மாயனூர் 41 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு, 4 சென்டிமீட்டர். கரூர் பரமத்தியும் 29 மில்லிமீட்டர், 30 சென்டிமீட்டர், 30 மில்லிமீட்டர் பெய்திருக்கு, 3 சென்டிமீட்டர். கிருஷ்ணராயபுரம் 27 மில்லிமீட்டர் பெய்திருக்கு. கரூர் 12 மில்லிமீட்டர் பெய்திருக்கு. அரவக்குறிச்சி மற்றும் பஞ்சப்பட்டி மேலும் குளித்தலையும் மழை. மயிலம்பட்டியில் லேசான மழை. அடுத்தபடியாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தேன்கனிக்கோட்டை 62 மில்லிமீட்டர், தளி 33 மில்லிமீட்டர்,
மேலும் பெனுகொண்டபுரம் அஞ்சட்டி போலீஸ் ஸ்டேஷனும் 2 சென்டிமீட்டர் தலா 2 சென்டிமீட்டர் மழை. பரூர், ஜம்புகொண்டப்பட்டி, கிருஷ்ணகிரி, ராயக்கோட்டை, கேஆர்பி அணையும் மழை தான். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் சாத்தியார் அணை, நான் சொன்ன பார்த்தீங்களா, கொடைக்கானல் மலைக்கு கிழக்குப்புறம் சாத்தியார் அணைக்கட்டு சாத்தியார் 31 மில்லிமீட்டர். அடுத்தபடியாக புலிப்பட்டி மற்றும் திருமங்கலம், கள்ளிக்குடி, மேலும் மேட்டுப்பட்டி இதெல்லாம் மழை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளம் 71 மில்லிமீட்டர் பெய்திருக்கு, 7 சென்டிமீட்டர். ஆலத்தூர் தாலுக்கா செட்டிக்குளம் 71 மில்லிமீட்டர். மேலும் பாடலூர் 11 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கு. மேலும் களத்தூர்லையும் மழை தான். அடுத்தபடியாக புதுக்கோட்டை மாவட்டம் நுழைந்த மழை, புதுக்கோட்டையில் ஒரு 5 மில்லிமீட்டர் பெய்திருக்கு, குறைவான மழை. மேற்கே கிராமப்புறங்களில் நல்ல மழை பொழிஞ்சிருக்கு, திருச்சி மாவட்ட எல்லையோரத்துலையும் கொஞ்சம். அடுத்தபடியாக சேலம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா மேட்டூர் 57 மில்லிமீட்டர், 6 சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு. சங்கரிதுர்க் 54 மில்லிமீட்டர், 5.5 சென்டிமீட்டர் வரைக்கும் பெஞ்சிருக்கு. ஏத்தாப்பூர் 35 மில்லிமீட்டர், தேனிஷ்பேட்டை 21, கங்கவள்ளி 19, தலைவாசல் 18, ஆத்தூர் 18, ஓமலூர் 12, மேலும் வாழப்பாடி, தம்மம்பட்டி, எடப்பாடி இங்கெல்லாம் கொஞ்சம் மழை. வீரகனூர் இதெல்லாம் கொஞ்சம் மழை. அடுத்தபடியாக கரியக்கோவில் அடியிலும் கொஞ்சம் மழை. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி 27 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு, 2.25 சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு, 27 மில்லிமீட்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் நேற்று நுழைஞ்சது மழை. தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூரில் நுழைஞ்ச மழை 45 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு, 4.5 சென்டிமீட்டர் பூதலூரில் பெஞ்சதுன்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கல்லணையும் பெஞ்சிருக்கும், திருக்காட்டுப்பள்ளியும் பெஞ்சிருக்கும், பூதலூர் திருக்காட்டுப்பள்ளியும் பெஞ்சிருக்கும். அதே போல் அன்பில் இதெல்லாம் கனமழை பொழிஞ்சிருக்கும், புள்ளம்பாடியெல்லாம் நல்ல மழை பொழிஞ்சிருக்கும். அடுத்தபடியாக தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி, நம்ம சொன்னோம்னா அந்த தூத்துக்குடி மாவட்டம் வடக்கு பகுதியில் 40 மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது. எட்டயபுரம் 22 மில்லிமீட்டர் பெய்திருக்கு, 4 சென்டிமீட்டர், ஒரு இடத்துல 2 சென்டிமீட்டர் பெய்திருக்கு. அடுத்தபடியாக திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி 48 மில்லிமீட்டர், நாட்ராம்பள்ளி 16 மில்லிமீட்டர், மேலும் கேதண்டப்பட்டி டிசிஎஸ் மில் 12 மில்லிமீட்டர், ஆம்பூர் 11 மில்லிமீட்டர், வடபுதுப்பட்டு மற்றும் திருப்பத்தூர் ஆலங்காயம் மழை. திருப்பூர் மாவட்டம் பாருங்க, காங்கேயம் இதுதான் அதிகபட்ச மழை. காங்கேயம் 93 மில்லிமீட்டர், 9 சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு காங்கேயத்தில். குண்டடம் 45 மில்லிமீட்டர், 4.5 சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு. மேலும் வட்டமலக்கரை ஓடை ரிசர்வயர் 35 மில்லிமீட்டர் பெய்திருக்கு. தாராபுரம் 34 மில்லிமீட்டர், பல்லடம் 34 மில்லிமீட்டர், திருப்பூர் தெற்கு 32 மில்லிமீட்டர். மேலும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸ் திருப்பூர் 28 மில்லிமீட்டர், உப்பார் அணைக்கட்டு பகுதி 27 மில்லிமீட்டர், பிடபிள்யூடி ஐபி அதாவது திருப்பூர் சவுத் 27 மில்லிமீட்டர், திருப்பூர் நார்த் 26 மில்லிமீட்டர், மேலும் நல்லத்தங்கை ஓடை ரிசர்வர் 15 மில்லிமீட்டர், மேலும் வெள்ளக்கோவில் 15 மில்லிமீட்டர், ஊத்துக்குழி 10 மில்லிமீட்டர், அவினாசி மற்றும் மூலனூர், உடுமலைப்பேட்டை இதெல்லாம் ஒரு சென்டிமீட்டருக்குள்ள மழை பெய்ஞ்சிருக்குது. அடுத்தபடியாக இன்னும் பல மாவட்டங்கள்லேருந்து தகவல் கிடைக்கப்பெறல. விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அணையில் 34 மில்லிமீட்டர் பெய்திருக்கு. அடுத்தபடியாக அறிக்கைக்குள் போவோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் இருக்குது. ஆனால் சென்னைக்கு எட்டுறதுக்கு வாய்ப்பு குறைவு தாங்க, எட்டாதுங்க. டெல்டா கடலோரமும் எட்டாது, சென்னை வரைக்கும் வங்க கடலோரம் எட்டுறது சவால் தான். அப்படி இருந்தால் மதிய அறிக்கையில் நான் சமர்ப்பிக்கிறேன். காரணம், தெற்கு காற்று இன்றைக்கு வேதாரண்யத்தில் நுழைஞ்சி அது கடலூர் வரைக்கும், கடலூரில் நுழைஞ்சி திருவள்ளூர் வரைக்கும் கடலோரத்தில் வலுவாக வடக்கு நோக்கி பயணிக்குது. ஒடிசா கடலோரம் நீடித்து கொண்டு கூடிய காற்று சுழற்சி. சரி, எப்போ தான் மழைங்கிறத நீங்கள் கவனிச்சிங்க, இதில் சொல்ல போகிறேன். ஆனால் உண்டு, டெல்டாவின் கடலோரத்துக்கும் மழை உண்டு. அது எப்படி செட்டிங் அமையும், அந்த நாள் எப்போன்னு நான் சொல்ல போகிறேன் பாருங்க. இப்போ இன்றைக்கு தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலை, தென் மாவட்டங்களின் உள்பகுதி, கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் நீலகிரி, ஈரோடு மற்றும் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், அப்படியே பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை இந்த மாவட்டங்களும் கல்பராயன் மலைப்பகுதியிலும் இன்றைக்கு மழை இருக்கும். இந்த மழை கடலோரம் வருவது சவால் தான், இருந்தாலும் வாய்ப்பு இருக்காங்கிறத மதிய அறிக்கையில் சமர்ப்பிக்கிறேன். நாளைக்கும் இதே போல் கர்நாடக எல்லையோரம் தான். சரி, வெயிலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கு இருக்கும். ஆனால் பாருங்கள், உணரும் வெப்பம் தான் அதிகமாக இருக்குது. திரும்ப சொல்கிறேன். நேற்றுக்கு ஊடகங்கள் எல்லாம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, நேற்று நிறைய ஊடகங்களில் வெப்பநிலை மாநில குறைவாக தான் பதிவாகுது, ஆனால் உணரும் வெப்பம் அதிகமாக இருக்குது. காரணம் என்ன? இனிமேல் வானிலை அறிவிக்கும் பொழுது உணரும் வெப்பம் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன, இதோட இணைத்து வானிலை அறிக்கை சொன்னால் மக்களுக்கு பயன்பெறும் அப்படிங்கிற எல்லாம் நேற்றைய ஊடகங்களில் செய்தி வந்துச்சு. வெப்பநிலை மாநில வெப்பம் கம்மியாக இருக்குது, ஆனால் உணர்வு வெப்பம் அதிகமாக இருக்குது. ஏன்னு நம்ம ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறோம். இரவு நேரத்தில் குளிர்ச்சியாக இருக்கும், திடீர்னு வெப்பம் அதிகரிக்கும் பொழுது நம்ம உடம்பு ஏற்றுக்கொள்வதில்லை.
காற்றில் ஈரப்பதம் ஒரு அதிகாலையில் காலையில் அதிகமாக இருக்கும், இரவில் அதிகமாக இருக்கும், மதியத்தில் உச்சபட்சம் பெறும்பொழுது அப்போ உடல் வெப்பம் அதிகமாக இருக்கும். ஏன்னா உயரழுத்தம் தான் காரணம். உயரழுத்தம் தொடர்ந்து 24 மணி நேரம் அந்த காற்று வரும் பொழுது பகலில் அடிக்கக்கூடிய வெயில்னால தான் சூடாகி அனலாக வருது. அதனால உணர்வு வெப்பம் அதிகமாக இருக்குது. உயரழுத்தம் இருந்தாலே உணரும் வெப்பம் அதிகமாக இருக்கும். புரியுதுங்களா? அப்போ உயரழுத்தம் இருந்தால் அனல் காற்று இருக்கும், இரவு நேரத்தில் குளிர் நிலவும், அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். இது அடிக்கடி வேலூரில் உணர்வாங்க, வேலூர் மக்கள் உணர்வார்கள் இது அப்படியே. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வெப்பம் வந்து இன்னும் 2 நாள் தான். இன்னைக்கு தேதி 25. 26ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை லட்சத்தீவு பகுதியிலையும் குமரி கடல் பகுதியை ஒட்டிய கேரளா பகுதியிலையும் தொடங்கும். 27ஆம் தேதி தெற்கு கேரளாவில் தொடங்கணும், 28ஆம் தேதி வடக்கு கேரளா தொடங்கிடும், 29ஆம் தேதி தமிழ்நாட்டிலையும், 29ஆம் தேதி 28லேயே மேற்கு தொடர்ச்சி மலையெல்லாம் தொடங்கிடும். 29 தமிழ்நாட்டின் வடகடலோரம் வரைக்கும் போய் ஜூன் 1ஆம் தேதியெல்லாம் ஆந்திர பிரதேசத்துக்கு போய் முன்னேறிடும் தென்மேற்கு பருவமழை. ஆக தென்மேற்கு பருவமழையை தொடங்கும் பொழுது என்ன ஆகும்? இப்போ எங்கே காற்று போகுதுன்னா ஒடிசா நோக்கி காற்று போயிட்டு இருக்கு. இப்போ அங்கே இருக்கும் காற்று சுழற்சி காரணமாக அதனால தான் டெல்டாவின் தெற்கு பகுதியிலையும், கோடியக்கரை முனையிலையும், ராமேஸ்வரம் பகுதியிலையும், தூத்துக்குடி கடலோரத்திலையும், குமரி முனையிலையும் வலுவான காற்று இருக்கு. இதனால மழையை தடுக்கும். வடமேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்பத்தால் லேசாக்கி மேலடுக்கில் வரக்கூடிய அந்த நீராவியை மேற்கு காற்று குளிர்விக்கிறதுனால தான் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் தொடங்கி திருப்பத்தூருக்கெல்லாம் மழைப்பொழிவை கொடுக்குது. இடைமறித்து, அதாவது ராஜஸ்தான், குஜராத், மகாராஷ்டிராவிலிருந்து வரக்கூடிய அந்த மேலடுக்கில் வரக்கூடிய வெப்ப நீராவியை மேற்கு காற்று, மைசூர்லேருந்து வரக்கூடிய மேற்கு காற்று கிருஷ்ணகிரியிலையும் தருமபுரியிலையும், அப்படி திருப்பத்தூர் மாவட்டத்திலையும், வேலூர் மாவட்டத்திலையும், திருவண்ணாமலையிலையும் அது இடைமறித்து சந்திக்கும் பொழுது மழைப்பொழிவு ஏற்படுத்திடுது. அங்கேயே இடைமறித்து விடுகிற காரணத்தினால தான் வங்கக்கடலுக்கு வர்றதில்லை. அங்கேயே இடைமறித்து விடுகிற காரணத்தினால தான் அது கோடியக்கரை முனைக்கெல்லாம் வர்றதில்லை. தெற்கு காற்று வடக்கு நோக்கி வேறு தள்ளுது. இதனால தான் இந்த பிரச்சனை. இந்த செட்டிங் எப்போ மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரக்கூடிய 3 நாட்களுக்கு தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே கொடைக்கானல் மலை மறைக்கக்கூடிய பகுதிக்கு கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மதுரை மாவட்ட வடக்கு பகுதி, சிவகங்கை மாவட்டம் பகுதிகள், பொன்னமராவதி உள்ளிட்ட புதுக்கோட்டை மாவட்ட பகுதி, இந்த நத்தம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு மழை இருக்கும். அப்புறம் ஈரோடு மாவட்டம், கர்நாடக எல்லையோர எல்லா மாவட்டங்களுக்குமே இருக்கும், வட உள் மாவட்டங்களில் இருக்கும். அப்பப்போ நேற்று போல கொஞ்சம் வந்து திண்டுக்கல், கரூருக்கு கொடுக்கலாம், திருப்பூர் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இந்த மேற்கு காற்று வலுவாக இருந்த காரணத்தினால தான் நேற்றைக்கு குண்டடம் பெஞ்ச மழை உப்பாறு அணைக்கட்டு பகுதிக்கு இல்லை, கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. மேற்கு காற்று வலுவாக இருந்துட்டு இருந்துச்சு. மேற்கு காற்று நேரடியாக டெல்டா வழியாக வங்கக்கடலுக்கு போகுது. ஈரோடு வழியாக போயிருந்தா அங்கே மழை வந்திருக்காது. ஈரோடு வழியாக போகாமல் நேரடியாக கந்தர்வக்கோட்டை வழியாக வந்ததுனால இந்த இது கந்தர்வக்கோட்டைக்கு வெயில் அது வந்து அனலாக வந்திருக்கும். ஏன்னா அங்கேருந்து வரும்போது அது வெப்பக்காற்ற மாதிரி இருக்கும். ரைட். இப்போது இன்றைக்கு நாளைக்கு இந்த வெயில் அதிகமாக இருக்கும். மேற்கு மாவட்டங்களில் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் அங்கங்கே மழை இருக்கும், நல்ல மழை இருக்கும், 2 நாளைக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் தென்மேற்கு பருவமழை தொடங்கினோடனே பசிபிக் பெருங்கடல்ல இருந்து தென்சினக்கடல் வழியாக வியட்நாம், கம்போடியா, லாவோஸ், மியான்மர் வழியாக வரக்கூடிய காற்று சுழற்சிக்கு காற்று கிழக்கு நோக்கி பயணிக்கும், வலுவாயிடும். மியான்மர் கரையோரம் வந்து வலுவாகும் பொழுது இப்படி வடக்கு நோக்கி டெல்டாவில் போகிற காற்று கிழக்கு நோக்கி போக ஆரம்பிச்சிடும். அதாவது கன்னியாகுமரி, ராமநாதபுரம் மற்றும் கோடியக்கரை வழியாக கடலூர் நோக்கி பயணிக்கக்கூடிய காற்று கன்னியாகுமரியிலிருந்து இலங்கையில் ஏறி அந்தமானுக்கு போக ஆரம்பிச்சிடும். ஆரியங்காவு கணவாயில் நுழைஞ்சு தூத்துக்குடியில் இறங்கி இலங்கையில் ஏறி அது அந்தமானுக்கு பயணிக்க ஆரம்பிச்சிடும். பாலக்காட்டிலேருந்து வரக்கூடிய காற்று டெல்டா வழியாக அது அந்தமானுக்கு பயணிக்க ஆரம்பிச்சிடும். இந்த தெற்கு காற்றுக்கு பொழுது மேற்கு காற்று வர ஆரம்பிச்சிடும். இதனால கடலோரத்துக்கு மழை எட்டும் வரக்கூடிய மாத இறுதி நாட்களிலே. அப்போ பெரும்பாலான மாவட்டங்களுக்கு மழைன்னா 28ஆம் தேதியிலிருந்து ஆங்காங்கே மழைப்பொழிவு கிடைக்கும். தென்மேற்கு பருவமழை தொடங்கிய பிறகு கேரளாவில் தென்மேற்கு பருவமழை பெய்யும், மேற்கு தொடர்ச்சி மலையில் தென்மேற்கு பருவமழை பெய்யும், வங்கக்கடலோரம் வரைக்கும் மேற்கிலிருந்து இடிமழை வந்து வங்கக்கடலோரம் வெப்பச்சலன இடிமழை பொழிவை ஜூன் முதல் வாரத்தில் கொடுக்கும். ஜூன் 3ஆம் தேதியிலிருந்து வலுவான தென்மேற்கு பருவமழையாக கேரளாவில் மாறிடும். வங்கக்கடலில் அந்த மியான்மர் கரையோரம் வரக்கூடிய சிஸ்டம் வந்து மேற்கு வங்கம் மற்றும் வங்கதேச பகுதிக்கு நகரும். இதனால் தென்மேற்கு பருவமழை 3ஆம் தேதியிலிருந்து வலுப்பெறும். 2வது வாரத்திலிருந்து மேலும் வலுப்பெறும். 3வது 4வது வாரம் பலத்த தென்மேற்கு பருவமழை கேரளா, தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் நீலகிரி, வால்பாறை உள்ளிட்ட பகுதி, அணைகள், நீர்பிடி பகுதிகளில் பலத்த மழை இருக்கும். வெயில் குறித்த வெயில் அதே போல் சூப்பர் இல்லைனும் மனசில் போட்டு குழப்பிக்க வேண்டாம். தென்மேற்கு பருவமழை பலத்த மழை இருக்குது. ஜூலை இறுதியில் மேட்டூர் உள்ளிட்ட அனைத்து மேற்கு தொடர்ச்சி அணைகளும் நிரம்பும். ஆகஸ்டில் உபரி நீர் கடலுக்கு போகும் வகையில் மழை இருக்கும்.
புரியுதுங்களா? வெப்பச்சலன இடிமழையும் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கும். கொஞ்சம் ஒரு 2, 3 நாள் பொறுத்துங்க. பருவமழை தொடங்கியதும் பருவமழை மேற்கிலிருந்து காற்று வரும்பொழுது அதில் கூடிய நீராவி நீராக மாற கிழக்கு காற்று சந்திப்பை ஏற்படுத்தி மழை பொழிவை கொடுக்கும். பொறுத்திருங்கள். அப்டேட்ஸோட இணைந்திருங்கள். நன்றி.